விடுதலை போராட்டத்துக்கான தொடக்க உரை எழுதிய பூலித்தேவரின் புகழ் போற்றுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. பூலித்தேவன் திருவுருவ படத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி வைப்பது குறித்து எதிர்காலத்தில் முடிவு செய்யப்படும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். தேர்தலில் நின்று வென்று அவர் எப்படி தங்கள் நடைமுறையை, இலக்கை, நடைப்பயணத்தை எப்படி சென்று இழுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தான் அவருடைய கணிப்புகளை நான் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில் அவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். இல்லை, யாருமே இதுவரை என்னுடன் பேசவில்லை. அதான் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டேனே. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்குவதற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் சென்னை மாநகராட்சி பதிலளிக்கவும் உத்தரவு. அரசு கல்லூரிகளில் 560 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கோவை செழியன் தகவல். வரும் 8ஆம் தேதிக்குள் தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் பணியில் சேர அறிவுறுத்தல். அன்புமணி பதிலளிக்க மேலும் 2 நாட்கள் அவகாசம். அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்து செப்டம்பர் 3ஆம் தேதி ராமதாஸ் அறிவிப்பார் என பாமக எம்எல்ஏ அருள் பேட்டி. எந்த இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் எங்களுடைய பாட்டாளி மக்கள் நிறுவன தலைவர், கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னும் 2 நாள் கால அவகாசம் இருக்குல்ல, நாளைக்கு தான் வரும். அதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதிக ஊதியம் தருவதாக நம்ப வைத்து தூய்மை பணியாளர்களை திமுக அரசு ஏமாற்றுவதாக அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். துரோகத்திற்கான தண்டனையில் இருந்து திமுக தப்ப முடியாது எனவும் கருத்து. சுங்க கட்டண வசூலில் வெளிப்படைத்தன்மை இல்லை என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சாலை வரி செலுத்தும் போது சுங்க கட்டணம் எதற்கு செலுத்த வேண்டும் என்றும் கேள்வி. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரோட் டாக்ஸ் நம்ம கட்டுறோம், ஆனா டோல்கேட்டுக்கு எதுக்கு நம்ம பணம் கட்டணும்? இதை எந்த ஆட்சியுமே கேட்கறதில்ல சார். பாஜக ஆட்சியும் மக்களை ஏமாத்துது, திமுக ஆட்சியும் மக்களை ஏமாத்துது, அதிமுக ஆட்சியும் மக்களை ஏமாத்துது. செப்டம்பர் 15 முதல் சென்னை மெட்ரோ ரயில் பணியில் உள்ள மணல் லாரிகள் ஓடாது. மணல் லாரி உரிமையாளர்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. நெல்லை அருகே திடீரென சாலையின் குறுக்கே மாடு வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. ஓசூர் அருகே மேம்பால பணிகள் நடந்து வரும் சாலை தடுப்பில் கனரக லாரி மோதி விபத்து. 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து பாதிப்பு. கோவையில் பாஜக பிரமுகருக்கு அரிவாள் வெட்டு. கடை ஊழியர் முன்விரோதத்தில் வெட்டிய நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. வாக்காளர் உரிமை யாத்திரை இன்றுடன் நிறைவு செய்யும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி யூசுப் பதான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஆசிரியர் பணியில் தொடர டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தகுதி பெறாதவர்கள் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது இறுதி சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெறலாம். ஓய்வு பெறும் வயதை அடைய 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம். கட்டாய கல்வி உரிமை சட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசுக்கு நோட்டீஸ். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆணை. பகல்காம் தாக்குதலை கண்டித்து ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கூட்டு பிரகடனம். பகல்காம் தாக்குதலுக்கு SCO உறுப்பு நாடுகள் கடும் கண்டனம். ஆப்கானிஸ்தான் நிலநடுக்க பலி எண்ணிக்கை 800 உயர்வு. 1000க்கும் மேற்பட்டோர் காயம்.
கட்டடங்கள் இடிந்ததில் இடிபாடுகள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரம்.